வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியில் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸில் இருக்குது. அங்கே பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. தற்போதைக்கு அந்த நாடு இராணுவத்தினுடைய கட்டுப்பாடில் இருக்குது. ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை இராணுவம் அமைக்க போகுது. ஃப்யூச்சரில் எலெக்ஷன்ஸை அவங்க கண்டக்ட் பண்ணணும். எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எந்த கட்சி அடுத்து ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் விட அங்கே முக்கியமான பிரச்சனை, அங்கே பெரிதளவில் வன்முறை நடந்துகிட்ருக்கு. இப்போ ஷேக் ஹசீனாவுடைய கட்சியான அவாமி லீக் இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் ஆப்போசிஷன் குரூப்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, உயிரோடு வச்சு எரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆப்போசிஷன் குரூப்ஸை சேர்ந்த நிறைய பேர் ரூலிங் பார்ட்டினால் அட்டாக் பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய கலவரத்தையும் வன்முறையும் நம்ம பங்களாதேஷில் பார்க்குறோம். சரி, இது இன்னொரு நாடு தானே, நாம் ஏன் அதை பற்றி பேசணும், இது நம்ம கடந்து போயிடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம போக முடியாது. ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்றது நம் நாடான இந்தியா எந்த பகுதியில் இருக்கோ அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு தான் பங்களாதேஷ். நம்ம எந்த பகுதியில் இருக்கோம்? சவுத் ஏஷியா அப்படின்ற ரீஜனில் இருக்கோம். இது பொலிட்டிக்கல் ரீஜன். ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம், பொலிட்டிக்கலாக சவுத் ஏஷியான்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்தது தான் நெய்பர்ஹுட். இந்த நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த நெய்பர்ஹுட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சர்ச்சை இல்லாமல் இருக்கணும், வன்முறை இல்லாமல் இருக்கணும், போர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய நாடும் அந்த பகுதியில் நிம்மதியாக இருக்க முடியும். இந்தியாவினுடைய நெய்பர்ஹுட்டில் மியான்மர், சைனா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எஞ்சி இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவையும் சேர்த்து நம்ம சவுத் ஏஷியாவில் தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா 8 நாடுகளும் சேர்ந்தது சவுத் ஏஷியா. அதில் ஒரு நாடு தான் பங்களாதேஷ். இன்றைக்கி மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கு இந்த நாடு. அப்போ நாம் இதை இப்படி தான் பார்க்கணும். அப்போ சவுத் ஏஷியாவில் ஒரு பெரிய நாடு இப்போ பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு. பங்களாதேஷ் ஒரு சின்ன நாடு கிடையாது. இதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதில்ல. பெரிய நாடு, சைஸ் இல்லைனாலும் பாப்புலேஷனில் பெரிய நாடு. சவுத் ஏஷியாவில் நம்பர் 1 இந்தியா பை பாப்புலேஷன், நம்பர் 2 பை பாப்புலேஷன் பங்களாதேஷ். அது இல்லாமல் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இந்த 8 நாடுகள் இருக்குல்ல, 8 நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நாடுகள்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் பெரிய அளவில் சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய நாடு இந்தியாவும் பங்களாதேஷும் தான். இந்தியா டெமோக்ரஸி, பங்களாதேஷ் டெமோக்ரஸி. இந்தியா செக்குலர் கண்ட்ரி, பங்களாதேஷ் செக்குலர் கண்ட்ரி. கான்ஸ்டியூஷன் படி அது செக்குலர், ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா செக்குலர் இல்லை. ஏன்னா இஸ்லாம் ரிலீஜனை அவங்க ஸ்டேட் ரிலீஜனாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ரீபப்ளிக், பங்களாதேஷ் ரீபப்ளிக். இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்தியா மாதிரியே பங்களாதேஷும் ஒரு நான் அலைன்டு கண்ட்ரி. எல்லாத்துக்கும் மேலே பங்களாதேஷ் நாட்டை உருவாக்குனதில் ஒரு முக்கியமான பங்கு இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ பங்களாதேஷை நம்ம ஒரு முக்கியமான நெய்பராக பார்க்குறோம். சரி, பங்களாதேஷில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி, பிரச்சனை, வன்முறை, இதற்கெல்லாம் காரணம் என்ன? பங்களாதேஷ் பாலிடிக்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ பங்களாதேஷில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடினால இந்தியாவுக்கு எந்த மாதிரி சேலஞ்சஸ் வரலாம், ஃப்யூச்சரில் இந்தியா எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும், இந்த சவுத் ஏஷியன் ரீஜனை பீஸ்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு சவுத் ஏஷியாலேயே பெரிய நாடான, சக்தி வாய்ந்த நாடான, உலகத்திலே மிகப்பெரிய டெமோக்ரஸியான இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அந்த கடந்த 2-3 நாட்களாக நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு போய் பங்களாதேஷை பற்றி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறாங்க. நல்லது, லேர்ன் பண்ணணும். ஆனால் இந்த இளைஞர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, பொறுமையாக லேர்ன் பண்ண மாட்டாங்க, அவசரப்படுறாங்க, ஜட்ஜு பண்ணுறாங்க. ஒரு மதத்தை வச்சோ அல்லது இன்னும் ஏதோ ஒரு ஃபேக்டரை வச்சு மட்டுமே ஜட்ஜு பண்ணுறாங்க. ப்ராப்பராக நாலேஜை அப்டெயின் பண்ணணுன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் நாலேஜை ப்ராப்பராக அப்டெயின் பண்ணணும். சரி, இந்த நெய்பர்ஹுட் இருக்கு இல்லையா, இந்த சவுத் ஏஷியன் ரீஜன், இந்த நெய்பர்ஹுட் இது ஏன் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏன் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா அது ஏன் இந்தியாவையும் பாதிக்கும்? இதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய விவகாரத்தில் உள்ளே இறங்கலாமா வேண்டாமா, இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, கோஆப்ரேஷன்னா என்ன, இது எல்லாத்தையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். உங்கள் வீடு இருக்குல்ல, உங்கள் வீடு ஒரு
ரீஜனில் இருக்கும் கரெக்டாக. உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னைக்குள்ளே ஒரு பகுதியில் உங்கள் வீடு இருக்கும். உதாரணத்துக்கு சென்னைக்குள்ளே இருக்க அசோக் நகரில் உங்கள் வீடு இருக்குன்னு சும்மா அசியூம் பண்ணிப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அசோக் நகரில் அதுக்குள்ளே ஒரு நகரில் இருக்குன்னு வைப்போம். உதாரணத்துக்கு அதுக்குள்ளே பாரதி நகரில் உங்கள் வீடு இருக்குது. இந்த பாரதி நகரில் 10 வீடுகள் இருக்குது, அதில் உங்கள் வீடும் ஒரு வீடு. இப்போ பாரதி நகரில் இருக்க 10 வீட்டில் உங்கள் வீடு ஒரு வீடு. உங்கள் வீடுன்னு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் தான் ஓனர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதுக்கு ஓனர்ஸ். உங்கள் வீட்டு மேலே உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, சுதந்திரம் இருக்குது, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். மற்ற 9 வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை சீண்டக்கூடாது, எதுவும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? இந்த உரிமையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்போ உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கா, சுதந்திரம் இருக்கா? இருக்குது. உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கா? இருக்குது. தேவைப்பட்டால் மற்ற 9 வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமா? தாராளமாக நினைக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு நாடு. அசோக் நகர் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நாடுகள் சில ரீஜன்ஸ்குள்ளே இருக்கும். அதே போல் தான் இந்தியா சவுத் ஏஷியாவில் இருக்குது. அப்போ சவுத் ஏஷியாவுக்குள்ளே இந்தியா இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கிற சிட்டிசன்ஸான நமக்கு இந்தியா தான் நாடு, நமக்கு சுதந்திரம் இருக்குது, உரிமைகள் இருக்குது, இந்தியாவுடைய இறையாண்மை நமக்கு முக்கியம். மற்ற நாடுகள் இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு வீடு எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு நாடும். அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் தான். ஒரு வீடு பொலிட்டிக்கல் யூனிட், ஒரு நாடுமே ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் தான். சரி, ஆனால் நம்முடைய உரிமை, பாதுகாப்பு, சுதந்திரம், நம்முடைய தேவை, இதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போது 10 வீடு இருக்குன்னு சொன்னேன் பாரதி நகரில், அசோக் நகருக்குள்ள. அதில் உங்கள் வீடு ஒரு வீடு. இப்போ மற்ற வீடை பற்றியே நான் யோசிக்க மாட்டேன், மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னே நான் பார்க்க மாட்டேன், மற்ற வீட்டில் இருக்க நபர்களோடு நான் பேசவே மாட்டேன், மற்ற வீடுகளில் பிரச்சனை இருக்குன்னா கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நம்ம இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு எஞ்சி இருக்கக்கூடிய 9 வீடுகளில் ஒரு வீட்டில் எப்பயுமே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, உள்ள வன்முறை வெடிக்குது, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த லொக்காலிட்டி நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. அதே போல் இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது, அதை அப்படியே நம்ம விட்டுற முடியுமா? அது பிரச்சனை தானே. அப்போது அந்த லொக்காலிட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த 10 வீட்டில் இருக்கிற நபர்கள் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் பெட்டராக இருக்கும்ல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகள், வேல்யூஸ், இதில் சிமிலாரிட்டி இருந்தாலும் பெட்டராக இருக்கும்ல. நான் சொல்கிறது உண்மை தானே. உதாரணத்துக்கு அந்த 10 வீட்டில் இருக்கவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே 100% நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும், சட்டத்தை மதிக்கிறவங்களாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் பெட்டராக இருக்கும்ல. அவங்க மத ரீதியாக வெவ்வேறாக இருக்கலாம், கலாச்சார ரீதியாக வெவ்வேறாக இருக்கலாம், அவங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் சில பொது பண்புகள்னு வரும்போது அதில் சிமிலாரிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கலாம். உதாரணத்துக்கு ரூல் ஆஃப் லாவை மதிக்கணும், டெமோக்ரஸியை மதிக்கணும், இன்னொருத்தருடைய சுதந்திரத்தை மதிக்கணும், ஒருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மையும் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தாலும் அது பெட்டராக இருக்கும் இல்லையா? இதையும் நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே. அதே மாதிரி தான் நாடும். ஒரு நாடு எந்த ரீஜனில் இருக்கோ அந்த ரீஜனில் இருக்க மற்ற நாடுகளும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அங்கே சர்ச்சை இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த பொது பண்புகள்னு வரும்போது இதுலேயும் சிமிலாரிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும். இதுதான் ரீஜன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் யூரோப். நீங்கள் யூரோப்பில் பாருங்கள், கலாச்சார ரீதியாக அந்த நாடுகளுக்கு மத்தியில் நிறைய வேறுபாடு இருக்கும். நீங்கள் சொல்லலாம், இல்லையே எல்லாம் கிறிஸ்டின் நாடுகள் தானே அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்டியானிட்டின்றது ரிலீஜன் தான், அதை தாண்டி கல்ச்சரில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஜெர்மனி நாடு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கல்ச்சர், அதுக்கும் நார்த்தில் இருக்க நாடுகள் போனீங்கன்னா நார்டிக் கல்ச்சர், பிரிட்டிஷ் போனீங்கன்னா யூகே போனீங்கன்னா பிரிட்டிஷ் கல்ச்சர், ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு கல்ச்சர், அப்படியே ஈஸ்ட் பக்கம் வந்தீங்கன்னா அந்த கல்ச்சர் வந்து வேறுபடும். ஆனாலும் நீங்கள் யூரோப் எடுத்துங்களா, மெயினாக வெஸ்டர்ன் யூரோப் எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக செயல்படுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இறையாண்மை இருக்குது, ஆனாலும் அவங்க மத்தியில் கோஆப்ரேஷன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அமைதி இருக்கும், டெமோக்ரஸி இருக்கும், ரூல் ஆஃப் லாவை மதிக்கிறவங்க. அதனால் இந்த மாதிரி ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அமைதியான பகுதிகளாக இருக்கும், கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பங்களாதேஷில் இருக்க மாதிரி அரசியல் நெருக்கடி, பிரச்சனை, வன்முறையெல்லாம் அங்கே அந்த அளவுக்கு வராது. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் நாம் நெய்பர்ஹுட்டை பார்க்கணும். இன்டர்ஃபரன்ஸ்ன்றது வேறு, கோஆப்ரேஷனுங்கிறது வேறு.
இன்னொரு நாட்டுடைய விவகாரத்தில் நம்ம தேவையில்லாமல் போகக்கூடாது. போனால் அது இன்டர்ஃபரன்ஸ், அது தவறு. அதே நேரத்தில் கோஆப்ரேஷன் இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னுடைய நாடு ஜனநாயகம், என்னுடைய ஜனநாயக கொள்கையை நான் மற்ற நாட்டுக்கு சொல்லலாம், அதை அவங்க விரும்புவாங்க. அவன் வேறு மதத்தை ஃபாலோ பண்ணலாம், நான் வேறு மதத்தை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அந்த மதங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பொதுவான பண்புகள் இருக்கும். அமைதியை மதம் பேசும், அன்பை மதம் பேசும், ஒத்துமையை மதம் பேசும். ஸோ இதை வச்சு கூட நம்ம கோஆப்ரேஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பொது பண்புகளை வச்சு அந்த ரீஜனில் ஒரு பெரிய கோஆப்ரேஷனை உருவாக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி வரைக்கும் இது சவுத் ஏஷியாவில் இல்லை. அதனால தான் சவுத் ஏஷியாவை வேர்ல்ட்ஸ் லீஸ்ட் இன்டெகிரேட்டட் ரீஜன்னு சொல்கிறோம். அரசியல்னு வரும்போது இந்த உலகத்திலேயே, ஏஷியாக்குள்ளே இல்லை உலகத்திலேயே இன்டெகிரேட் ஆகாத லீஸ்ட் இன்டெகிரேட்டட் ரீஜன் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா தான். என்ன இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஆஃப்ரிக்கா மச் பெட்டர் தேன் சவுத் ஏஷியா. ஆஃப்ரிக்காவில் இருக்க பல நாடுகள் ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. நீங்கள் அந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் உண்மை. கென்யா, டான்சனியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சொமாலியா, எரிட்ரியா, எத்தியோப்பியா, இவங்களுக்குள்ள அவ்வளோ வன்மம் இருந்தது, வன்முறை இருந்தது, சண்டை போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பிரச்சனைகள் சிலது இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் சவுத் ஏஷியாவை விட ஆஃப்ரிக்கா பெட்டராக இன்டெகிரேட்டாக இருக்குது. புரிஞ்சுதா? சரி, ஏன் சவுத் ஏஷியா இன்றைக்கி வரைக்கும் இன்டெகிரேட் ஆகலை? இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கவனிங்க. முதல் காரணம் என்னென்னா, இங்கே இருக்க எல்லா நாடுகளுமே 2ஆம் உலகப் போர் முன்னாடி வரைக்கும் ரஃபாக காலனி ஆதிக்கத்து கீழே இருந்தது. இன்னொரு நாட்டினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இந்தியா பிரிட்டன் கீழே இருந்தது. இன்னும் நிறைய நாடுகளும் பிரிட்டன் கீழே தான் இருந்தது. அப்போ இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து நாம் எல்லாருமே வெளியே வந்தோம். ஆனால் நம்ம வெளியே வந்தாலும் இந்த காலனி ஆதிக்கத்தினுடைய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சு. பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த கான்செப்டை போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஓவர் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுதந்திரம் வாங்கினாலும் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த நாட்டை வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் ஆட்சி பண்ணால, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆட்சி பண்ணுவாங்க. இதுதான் போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட், ஓவர் டெவலப் ஸ்டேட். அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான், அந்த நாட்டுக்காக தான் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. ஆனாலும் உத்து கவனிச்சிங்கன்னா இந்த ஆட்சி செய்கிறவங்களே ஒரு ரூலிங் கிளாஸாக இருப்பாங்க. இவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே இந்த நாட்டை இன்னொரு பெரிய நாடு ஆட்சி செஞ்சிச்சுல்ல, அந்த நாடோட தொடர்ந்து இவங்க உறவு வச்சுப்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாடு இந்தியாவிலேருந்து செப்பரேட் ஆகி போச்சு. செப்பரேட் ஆகி போனாலும் அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்தியாவை ஆட்சி செஞ்ச பிரிட்டன் இருக்கு இல்லையா, பிரிட்டனோட அவங்க உறவு வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வல்லரசான ஒரு நாடு அமெரிக்கா, அதோடையும் அவங்க உறவு வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை நீங்கள் போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட்ஸில் பார்க்கலாம். அந்த ரூலிங் கிளாஸ் இருக்காங்க பாருங்கள், அதிகார வர்க்கம், அதிகார மையம், அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, அவங்க மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த சாதாரண மக்கள், அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சொசைட்டி எப்படி இருக்கும்னா செமி ஃபியூடலாக இருக்கும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், செமி பேட்ரியார்க்கலாக இருக்கும், கிளையன்டலிஸ்டிக்காக இருக்கும். கிளையன்டலிஸ்டிக் அப்படிங்கிறது ரூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதிகார வர்க்கம். அவங்க மக்களுக்கு டியூட்டியாக பண்ண மாட்டாங்க. ஆட்சி டியூட்டியாக இருக்காது, சர்வீஸை டியூட்டியாக பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபேவராக பண்ணுவாங்க. மக்கள் இவங்களை சப்போர்ட் பண்ணணும், இவங்க பின்னாடியே நிற்கணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க. இதுதான் கிளையன்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நாடுகளில் மதம் அரசியலோடு சேர்ந்துடும். உதாரணத்துக்கு புத்திசம், இது ஸ்டேட் ரிலிஜன் இன் ஸ்ரீலங்கா. இஸ்லாம் ஸ்டேட் ரிலிஜன் இன் ஆப்கானிஸ்தான், மால்டீவ்ஸ், பாகிஸ்தான். பூட்டான்லேயும் பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் ஸ்டேட் ரிலிஜன். அப்போது இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகள், பெரும்பாலான நாடுகள் பார்த்தீங்கன்னா செக்குலர் கண்ட்ரிஸ் கிடையாது. பங்களாதேஷ் உருவாகும் போது செக்குலர் கண்ட்ரியாக உருவாச்சு, இன்றைக்கும் செக்குலர் கண்ட்ரி தான், கான்ஸ்டியூஷன் படி செக்குலர் கண்ட்ரி தான். ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அங்கே ஸ்டேட் ரிலிஜன். இந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவை தவிர்த்து எஞ்சி இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் செக்யூலர் கண்ட்ரிஸ் கிடையாது. அப்போ அந்த மத அரசியலை நீங்கள் நேச்சுரலாக இந்த நாடுகளில் பார்க்கலாம். இது இன்னொரு பிரச்சனை. இதே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா கண்ட்ரீஸும் செக்குலர் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சில கண்ட்ரிஸ் அங்கே செக்குலர் கிடையாது.
இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து ஸ்டேட் ரிலீஜனாக இருக்கும். ஆனாலும் இந்த செக்குலரிசம் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். டெக்னிக்கலாக செக்குலர் கண்ட்ரி கிடையாது, லீகலாக செக்குலர் கண்ட்ரி கிடையாது. ஆனாலும் பை எசன்ஸ் சாராம்சத்தை வச்சு பார்க்கும்போது அந்த நாடுகள் பெரும்பாலும் செக்குலர் கண்ட்ரிஸ் தான். அப்போ நீங்கள் பாருங்கள், யூரோப் எப்படி இருக்குது, சவுத் ஏஷியா எப்படி இருக்குது, ஒரு பெரிய முரண்பாடு இருக்கா, எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்குமா? ஸோ இது எல்லாமே இங்கே பிரச்சனை. மூன்றாவது கவனிச்சிங்கன்னா, சவுத் ஏஷியாவுக்குள்ளே இருக்க நாடுகள் மத்தியில் ட்ரஸ்ட்டு கிடையாது, நம்பிக்கை கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் இந்தியாவை சுற்றி இருக்க நாடுகள் எல்லாமே இந்தியாவோட உறவு வச்சிருக்கிறது பதிலாக மற்ற நாடுகளோட உறவு வச்சுருக்காங்க. மெயினாக அவங்க உறவு வைக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்கள ஆட்சி செய்த நாடுகள், மெயினாக யூகே, பிரிட்டன், அது இல்லாமல் ஜப்பானோட அவங்க வந்து உறவு வைப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஹெல்ப் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜப்பான் பண்ணுவாங்க. எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஜப்பானோட வைப்பாங்க. ஜப்பான் ஒரு டெவலப்டு கண்ட்ரி, யூகேவும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி. அது இல்லாமல் டெவலப்பிங் கண்ட்ரின்னு பார்க்கும்போது மெயினாக சைனா கிட்டேருந்து இவங்க ஹெல்ப் வாங்குவாங்க. ஆனால் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே மெயினாக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகே இவங்க தான் மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க 3 பேர் தான் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் ஆக்சுவலாக இந்தியா தான் இந்த நாடுகளுக்கு எக்கனாமிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இதனால் இந்தியாவுக்கும் வளர்ச்சி கிடைச்சிருக்கும், இந்த நாடுகளும் இந்தியாவோட நல்ல நட்பு நாடுகளாக வந்திருப்பாங்க. இது 2 பேருக்கும் லாபமாக இருந்திருக்கும். ஆனால் ட்ரஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லாதனால இந்த சுற்றி இருக்க நாடுகள்லாம் இந்தியாவோட க்ளோஸாக வரல. இது 3வது ஹேண்டிகேப். இன்றைக்கும் நிறைய நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பிக் பிரதராக பார்க்குறாங்க, இந்தியாவே ஒரு ஆதிக்க சக்தியாக பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. இது எப்படி இருக்கும்னா மற்ற நாடுகளில் இருக்க எல்லா கட்சிகளும் அப்படி பார்க்க மாட்டாங்க, ஒரு சில கட்சிகள் இப்படி பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பங்களாதேஷில் இருக்க பிஎன்பி பார்ட்டி அது இந்தியாவை மெயினாக அப்படி பார்க்குது. அவாமி லீக் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் இந்தியா. பாகிஸ்தான் வரும்போது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமே இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது இந்தியா மேலே. மால்டீவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ப்ரொக்ரெசிவ் பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரிலேட்டிவ்லி ஃப்ரெண்ட்லி. நேபாள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இப்படி ஒரு வியூ இருக்குது, இந்தியா ஒரு பிக் பிரதர் ஆதிக்க சக்தின்னு இருக்குது. நேபாளி காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வியூ இருக்குது, இந்தியாவோட ரிலேட்டிவாக அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ இது இன்னொரு மிகப்பெரிய சவால். 4வது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்டெகிரேஷன் சவுத் ஏஷியாவுக்குள்ளே இல்லை. இதை நிறைய ஸ்காலர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சவுத் ஏஷியாவில் இருக்க எல்லா நாடுகளுடைய ட்ரேட் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் இந்த நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ட்ரேடு வெறும் 5% தான். இது ரொம்ப குறைவான ஒரு ட்ரேட் வால்யூம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 to 40% வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம், இந்தியாவை மையமாக வச்சே ட்ரேட் பண்ணலாம். இந்தியாவால் சுற்றி இருக்க எல்லா நாடுகளுக்கும் இண்டஸ்ட்ரியலாக ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் அந்த ட்ரஸ்ட் இல்லாதனால இந்த கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. இதை தாண்டியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். சரி, இப்போ நான் பங்களாதேஷ்க்கு வரேன். இது வரைக்கும் சொன்ன எல்லா பிரச்சனையும் நீங்கள் பங்களாதேஷில் பார்க்கலாம். அது ஒரு போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட், ஓவர் டெவலப் ஸ்டேட். இது வரைக்கும் 25 முறைக்கு மேலே அங்கே இராணுவ ஆட்சி வந்திருக்கு. காரணம் என்னன்னா ரூலிங் கிளாஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அது இல்லாமல் அங்கே மத அரசியல் இருக்குது, இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எல்லா கட்சிகளுமே இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு போகிறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். பிஎன்பி வந்து ஸ்ட்ராங்காக போவாங்க, அது வந்து வலதுசாரி பக்கம் வந்துடும். அவாமி லீக் கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக இருக்கும், ஆனால் அவங்களும் இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸை கையெடுக்கிறவங்க தான். இப்போ ஷேக் ஹசீனா அவங்களும் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸை அவங்களும் எடுத்திருக்காங்க. ஆனால் பிஎன்பியை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரிலேட்டிவ்லி செக்யுலர். அது இல்லாமல் பங்களாதேஷில் கடந்த சில ஆண்டுகளாக ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அங்கே ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு எதிராக ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இன்ட்ரா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனும் இருக்குது. இஸ்லாமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்ஸ் இவங்க மேலே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கிரிமினேட்டட். கடந்த சில ஆண்டுகளாக லட்சக்கணக்கான ஹிந்துஸ் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்துட்டாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிந்து பாப்புலேஷன் அங்கே அந்தளவுக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பங்களாதேஷ் 1971 உருவாகுது, செக்குலர் நாடாகவே உருவாகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்குது, ஆனாலும் அங்கே தொடர்ந்து இராணுவ ஆட்சி வந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸும் அங்கே ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ இது எல்லாமே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். 1971 இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வந்துடுவாங்க. இந்த இல்லீகல் மைக்ரேஷன் பெரிய சேலஞ்ச்.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியால் வரக்கூடிய நாட்களில் ஃபர்தராக பங்களாதேஷ்லேருந்து மைக்ரேஷனை இந்தியாவுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம அந்த பங்களாதேஷனுடைய இந்த உள்நாட்டு அரசியலை நம்ம கடந்து போக முடியாது. இந்தியா ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கோட்டை விட்டுட்டோம், இதுதான் உண்மை. அது இல்லாமல் பல ஆண்டுகளாக இந்தியா சவுத் ஏஷியாவில் அந்த அளவுக்கு லீடர்ஷிப் எடுக்காமல் போயிடுச்சு. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ரீஜன் சவுத் ஏஷியா இருக்குல்ல, இதில் நம்ம அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நம்ம சுதந்திரம் வாங்குகிறோம், நம்முடைய முதல் சவால் என்னவாக இருந்ததுன்னா, மறுபடியும் அந்த ஆதிக்க சக்திகள் சவுத் ஏஷியாவுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றது தான் பெரிய சவாலாக இருந்தது. நேரு இதில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணார். அதனால் நெய்பர்ஹுட்டில் நமக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் நெய்பர்ஹுட்டில் இருந்த நாடுகள் பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஆதிக்க சக்திகளோட க்ளோஸாக போயிட்டாங்க. இதில் ஒரு முக்கிய நாடு பாகிஸ்தான், நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால் சுதந்திரம் வாங்கினாலும் இந்த நாடுகள் தொடர்ந்து இந்த கொலோனியல் லெகசிலே இருந்தது, நியோ கொலோனியலிசம்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் வந்து நெய்பர்ஹுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது எப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 வார், இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் 1991 எண்ட் ஆஃப் கோல்டு வார். கோல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த பவர் பாலிட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரீஜனில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது கொஞ்சம் முன்னாடி தான் சார்க் அப்படின்ற அமைப்பு உருவாகுது, பீம்ஸ்டெக் அப்படின்ற அமைப்பும் அதுக்கப்புறம் உருவாச்சு. சார்க் கீழே அதுக்கப்புறம் இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை நம்ம 1950s 60ஸ்லே நம்ம இந்த நெய்பர்ஹுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா இன்றைக்கி கண்டிப்பாக அந்த நெய்பர்ஹுட் பார்த்திங்கன்னா நல்லா இன்டிகிரேட் ஆகிருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு அப்போ நிறைய சவால்கள் இருந்தது. பாகிஸ்தானோட போர் இருந்தது, சைனாவோட ஒரு போர் நம்ம சண்டை போட்டோம். அது இல்லாமல் பாவர்ட்டி ஒரு பிரச்சனையாக இருந்தது. நமக்கு அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபேமைன் இருந்தது, நிறைய டெத்ஸ் எல்லாம் இந்தியாவில் நடந்தது. ஸோ நிறைய சவால்கள் இருந்ததுனால இந்த சவுத் ஏஷியாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாவால் லீடர்ஷிப் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இனியாவது நம்ம கண்டிப்பாக இந்த சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும். லீடர்ஷிப்புங்கிறது வேறு, இன்டர்வென்ஷனுங்கிறது வேறு. இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையை நம்ம சீண்டக்கூடாது, அந்த நாட்டினுடைய அந்த உள் விவகாரத்துக்குள்ளே தேவையில்லாமல் போகக்கூடாது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வேறு. இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது என்னென்னா, இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னவோ, இந்தியாவுடைய அந்த வேல்யூஸ் என்னவோ, நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னவோ, இதை வச்சு மற்ற நாடுகளுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்கலாம். இந்த கைடன்ஸ் கொடுக்கும்போது இந்த ட்ரஸ்ட் அதிகமாகும். நம்ம பின்னாடி இந்த நாடுகள் வருவாங்க. பின்னாடின்னு சொல்கிறது டாமினேஷன் கிடையாது, நம்மளை ஒரு லீடராக ஏற்றுக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பல நாடுகள் லீடர்ஷிப் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் யூரோப்பில் யூகே நல்ல லீடர்ஷிப் கொடுத்தாங்க. அதே போல் இந்த அட்லாண்டிக் ரீஜன் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் யூரோப் ப்ளஸ் நார்த் அமெரிக்கா, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அமெரிக்கா ஒரு காலத்தில் லீடர்ஷிப் கொடுத்தாங்க. 1940ஸ்ல தான் அமெரிக்கா ஒரு வல்லரசாக உருவாகுது. அந்த டைமில் ஏற்கனவே முன்னேறிய நாடுகள்லாம் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குது. ஆனால் அந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அமெரிக்கா லீடர்ஷிப் கொடுக்குது. உதாரணத்துக்கு மார்ஷல் பிளான் அப்படின்ற ஸ்கீம் கீழே வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் அமெரிக்கா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேட்டோ உருவாகுது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, வெஸ்டர்ன் யூரோப், அதுக்கு நடுவில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. இவ்வளோ தூரம் நடுவில் கேப் இருந்தாலும் இது ஒரு பெரிய இன்டெகிரேட்டட் ரீஜன். இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பை கண்டிப்பாக இந்தியா சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு கொடுக்கணும். நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. இந்தியா தான் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் கண்ட்ரி. எல்லா நாடுகளுக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியலாக ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணுறது மூலமாக ட்ரஸ்ட் வளரும். சார்க் நாடுகளுக்கு மத்தியில் கோஆப்ரேஷன் ஏற்படும். நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நாடுகளான பாகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகளோடைய நம்ம சுமூகமான ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். ஒருவேளை அவங்க சுமூகமான ரிலேஷன்ஷிப் வைக்க விருப்பம் இல்லை, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்கன்னா கூட இந்த நாடுகளை நம்மளால் ஐசோலேட் பண்ண முடியும். ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங் அப்படின்னே சொல்லலாம். யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட் பட் யூ cannot சேஞ்ச் யுவர் நெய்பர்னு சொல்லுவாங்க. நம்முடைய நண்பர்களை மாற்றிடலாம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸாக மாற்ற முடியாது. அப்போ இதை நம்ம மைண்டில் வைக்கணும். அது இல்லாமல் இந்தியா ஒரு டெமோக்ரஸி. சுற்றி இருக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா இங்கே டெமோக்ரஸி கிடையாது. ஸோ டெமோக்ரஸியை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்தியா செக்யூலர் கண்ட்ரி. இனி தேதியில் டெக்னிக்கலாக
இந்தியாவுடைய நெய்பரிங் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நேபாள் மட்டும்தான் செக்யுலர். மற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மதம் வந்து ஸ்டேட்டோடு சேர்ந்துருக்கும். ஸோ செக்யுலரிசம் வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நாம் வந்து சாஃப்ட் பவர் வச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சாஃப்ட் பவர் அப்படின்றது இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், இந்தியாவுடைய கல்ச்சர், இந்தியாவுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு மற்ற நாடுகளோட நம்ம ஒரு நட்புறவை ஏற்படுத்தலாம். மத அரசியல் அப்படிங்கிறது வேற, மதத்தை வச்சு நட்புறவை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வேற. மதம் சொல்லக்கூடிய பண்புகளை வச்சு நம்ம நட்புறவை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு புத்திசமை வச்சு நட்புறவை ஏற்படுத்தலாம், ஹிந்துசமை வச்சு நட்புறவை ஏற்படுத்தலாம், ஹிந்துசமை வச்சு நேபாளோட நட்புறவை ஏற்படுத்தலாம், புத்திசமை வச்சு பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்காவோட நட்புறவு ஏற்படுத்தலாம், இஸ்லாமை வச்சு பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட நம்ம ஒரு நட்புறவு ஏற்படுத்தலாம். அப்போது இதெல்லாம் நமக்கு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் இந்த சவுத் ஏஷியன் ரீஜனை இன்டிகிரேட் பண்ண முடியும். இந்தியா அந்த ரீஜனுக்கு லீடர்ஷிப் கொடுக்க முடியும். எப்படி பிரிட்டன் வெஸ்டர்ன் யூரோப் லீடர்ஷிப் கொடுத்தாங்களோ, எப்படி அமெரிக்கா நார்த் அட்லாண்டிக்கு லீடர்ஷிப் கொடுக்குறாங்களோ, அதே போல் சைனா இன்றைக்கி எப்படி ஏஷியா பசிபிக் ரீஜனுக்கு லீடர்ஷிப் கொடுக்குறாங்களோ, இந்தியா இந்த சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு நாம் ஃப்யூச்சரில் லீடர்ஷிப் கொடுக்கலாம். ஸோ லீடர்ஷிப் கொடுக்கும்போது நேச்சுரலாக அந்த நெய்பர்ஹுட் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி ஏற்றுக்கும், சர்வாதிகாரம் இருக்காது, மிலிட்ரி டிக்டேட்டர்ஷிப் இருக்காது. பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லையும் பல ஆண்டுகளாக மிலிட்ரி ரூல் இருக்குது. காரணம் என்னன்னா அங்கே டெமோக்ரஸி இல்லை. ஸோ டெமோக்ரஸியை வச்சு இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம டெமோக்ரஸி அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. டெமோக்ரஸி எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா, இந்தியா முதல்ல எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் ஈடுபடணும், ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடணும், எஜுகேஷன் கோஆப்ரேஷனில் ஈடுபடணும், டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷனில் ஈடுபடணும். இதெல்லாம் சேர்ந்து ஈடுபடும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடச்சிரும். ஸோ நம்ம டெமோக்ரஸியை சவுத் ஏஷியாவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஸோ இதிலலாம் நாம் ஒர்க் பண்ணணும். இப்போ பங்களாதேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்குது, செக்யூலர் பாலிடிக்ஸ் இந்த நாட்டுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த முஸ்லீம் நாடுகளான ஈரான், சவுதி அரேபியா இவங்க வந்து ஏழை முஸ்லீம் நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இந்த மத அரசியலை வச்சு. இது வந்து கிறிஸ்டின் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ரிச் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ், இவங்க வந்து புவர் கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்காவில் இருக்கும். இந்த கண்ட்ரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு சில நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. கல்ச்சர் காமனாக இருக்கும், ஆனால் வந்து ஆதிக்க சக்திகள் கீழே இருக்கக்கூடிய நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்குது. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் பங்களாதேஷ் மேலே ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பங்களாதேஷ் இந்தியா மாதிரியே ஒரு நான் அலைன்டு கண்ட்ரி தான், அணி சாரா நாடு. ஆனாலும் பங்களாதேஷ் வந்து சைனாவோடையோ அல்லது அமெரிக்காவோடையோ க்ளோஸாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்டெகிரேட் ஆகாது. ஏன்னா ஒரு பகுதி மட்டும் மறுபடியும் அந்த கொலோனியல் லெகசி கீழே போயிடும், அந்த வல்லாதிக்க சக்திகள் கீழே போயிடும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே பாகிஸ்தான் இப்படி தான் இருக்குது. பங்களாதேஷும் ஃப்யூச்சரில் எப்படி போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த சவுத் ஏஷியன் ரீஜன் வந்து இன்டெகிரேட் ஆகாமையே போயிடும். இந்தியா கூடிய விரைவில் இந்த நெய்பர்ஹுட்டுக்கான லீடர்ஷிப்பை கொடுக்கணும். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமை தேவை. இவங்க டிஸ்கஸ் பண்ணணும் எப்படி இந்த நெய்பர்ஹுட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம எப்பயுமே நம்ம சுற்றி இருக்க அண்டை நாடுகளை ஃபோர்ஸை மட்டும் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று ரியலிசம், இன்னொன்று ஐடியலிசம். ரியலிசம் அப்படிங்கிறது நம் நாட்டினுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இதை நம்ம பாதுகாக்கணும், இதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு நம்ம பவரை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இது ரியலிசம். ஆனால் இது மட்டும் பத்தாது, ஐடியலிசமும் முக்கியம். ஐடியலிசம்ன்றது சிம்பிளாக சொல்லணும்னா மற்ற நாடுகளை அரவணைக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, நம்முடைய வேல்யூஸ் கொள்கைகளை வச்சு மற்ற நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ட்ரஸ்ட் ஏற்படுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், சின்ன நாடுகளுக்கு உதவி செய்யணும். இதுதான் ஐக்கிய குஜரால் சொன்னார், குஜரால் டாக்ட்ரின் அப்படின்ற அந்த கோட்பாடுகள். இதெல்லாம் செய்யும் பொழுது மற்ற நாடுகள் வந்து இந்தியாவுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த ரீஜனை நம்ம இன்டிகிரேட் பண்ணிடலாம். கலாச்சார ரீதியாக நம்ம எல்லாரும் தனித்தனியாக இருந்தாலும் பொலிட்டிக்கலாக அந்த ட்ரஸ்ட் வந்துடும், கோஆப்ரேஷன் வந்துடும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். நேச்சுரலாக இங்கே இருக்க இந்த நாடுகள் பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸாக ஃப்யூச்சரில்
உருவெடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பங்களாதேஷில் பார்க்குற மாதிரி இந்த வன்முறை, இந்த பிரச்சனைகள்லாம் ஃப்யூச்சரில் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு இந்தியா சவுத் ஏஷியாவுக்கு லீடர்ஷிப் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த சவுத் ஏஷியன் ரீஜன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லாதிக்க சக்திகள் சவுத் ஏஷியாவில் இருக்க நாடுகளான நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்தியா முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடணும். நாம் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்பவுமே டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கும். நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இம்பீரியலிஸ்டிக்காக இருக்காது, ஆதிக்க நோக்கத்தோடு இருக்காது. அப்போது உலகத்திலே மிகப்பெரிய நாடு, டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா. நமக்கு இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சவுத் ஏஷியாவில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கோட்டை விட்டுட்டோம். ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடாது. நன்றி.